ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதான் சொல்லுவாங்கள்ல, என்ன சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்களே. எவ்வளோ தாங்க பொறுமையாக இருக்க முடியும்? ஒரு அளவுக்கு தான். பொறுமைசாலின்னு சொல்லியே சில பேரை பொறுமைசாலியாக ஆக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாது. அந்த தாங்க முடியாத கோவத்தை வந்து வெளிக்காட்டும் பொழுது அவங்க எவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தாங்களோ, அவங்க எவ்வளோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அந்த கோவத்தை ஃபுல்லாக வெளியில் கொட்டிடுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு. அதை மாதிரி ஆகிட்டு நம்ம தமிழுக்கு. தமிழ் என்ன பண்ணார், அவரும் நமச்சியும் வந்துட்டு சரஸ்வதியை பார்த்துட்டு அவங்க சிவனேன்னு வந்துட்டு ஒரு மரத்தடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சரஸ்வதி எப்படி வெளியில் இருக்கிறதுன்னு தெரிலையேண்டு. இந்த பக்கம் நம்ம அர்ஜுனும் தண்டசோறு மாமாவும் அவங்க எங்கேயோ போகிறவங்க போக வேண்டியது தானே. தமிழை பார்த்த உடனே கலாய்க்கணுமா, கிண்டல் பண்ணுறதுக்காக வேண்டி வண்டியை காரை நிறுத்திட்டு இறங்குறாங்க. இறங்கினோடனே அந்த பக்கம் ஒருத்தர் யாருன்னு தெரில, ஒருத்தர் வராரு. சார் எங்கள் வீடு இங்கே தான் சார் இருக்குது, வாங்க சார் வீட்டுக்குன்னு கூப்பிட்றாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னா, ஒரு வேளை அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவரா யாருன்னு தெரில. இதோட சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம தமிழ்கிட்ட போய் வழக்கமாக அவர் எப்படி பேசுவாரோ அர்ஜுன் அதுமாரி தான் பேசிகிட்டு இருக்காரு. தமிழுக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் தமிழ் எதுவுமே பேசலை. அவர் பொறுமையாக தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. நமச்சி தான் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் உங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து களி திங்க போகிறீங்க அப்படின்ட்டு. எப்படி சரஸ்வதி களி தின்னுட்டு இருக்காங்களா அதை மாதிரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்புறம் என்னன்னாக்கா டக்குன்னு அவராகவே வாயில் உளறிடுறாரு. இப்போ சரஸ்வதிக்கு உள்ளே ரொம்ப டார்ச்சர் அதிகமாக இருக்குதாமே. இதெல்லாம் ஆரம்பம் தான். இன்னும் போக போக ஒவ்வொரு நாளும் அவள் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அங்கே டார்ச்சராக தான் இருக்கும்னு சொல்லி சொன்னார் பாருங்க. இவருக்கு தாங்க முடியல. தமிழுக்கு ஒரே உதை தான் வயிற்றுல அடித்து ரெண்டு வரையும் அடித்து நமச்சி ஓடி போய் கயிறு ஏதாவது எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டு கைத்தை போட்டு கையை கட்டி வாயில் கர்ச்சிப்பை வச்சு கட்டி அவர் அர்ஜுனோட கார்லேயே வந்து டிக்கியில் ரெண்டு பேரையும் தள்ளி விட்டு மூடிட்டு தமிழும் நமச்சியும் காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து அந்த ஒருத்தர் பேசினார் பாருங்க, ஒரு ஒருத்தர் அர்ஜுனை பார்த்தாரு பாருங்க. அவர் பார்த்துட்றாரு, ஐயோ அர்ஜுனை வந்துட்டு தமிழ் கடத்திட்டு போகிறாரு அப்படின்ட்டு உடனே ராகினிக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. ராகினிக்கு ஃபோன் பண்ணோன்னா ராகினி என்ன பண்ணுறாங்க, நேராக அப்படியே ஒடியாடுறாங்க. அப்படியே புருஷனாச்சே வேற ஒடியாந்து போலீஸில் நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, தமிழ் கேஸ் இப்போ சரஸ்வதி கேஸை டீல் பண்ணிகிட்ருக்காரு, அவர்கிட்ட அங்கேருந்து ஒடியாந்து வந்து இந்த மாதிரி சார் என் புருஷனை வந்துட்டு இது மாதிரி தமிழ் வந்து கடத்திட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க சொல்கிறீங்க, தமிழ் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாரே அப்படிங்கிறாரு. இல்லை சார் சாட்சி இருக்குது, நேரில் பார்த்த சாட்சி இருக்குது அப்படின்னோடனே, ஏன் தமிழ் அது மாதிரி பண்ண போகிறாரு, அப்படிலாம் பண்ண மாட்டார், இப்போ தான் என்கிட்ட பேசிட்டு போனாருன்னு. இல்லை சார் அவர் தான் கடத்திட்டாருன்னு சொல்கிறேன், நேரில் பார்த்த சாட்சியே இருக்குது. நீங்கள் என்னன்னாக்கா கம்ப்ளைண்ட் எழுத மாட்டேங்கிறீங்க, நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்களா இல்லை நான் கமிஷனர்கிட்ட போகட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே, சரி வாங்க விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ராகினியை கூப்பிட்டு போகிறாரு. இந்த பக்கம் என்னன்னு கேட்டாக்கா தமிழ் கொண்டு போயிட்டு அவருடைய கம்பெனி குடோனில் கொண்டு ரெண்டு பேரையும் ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சு சும்மா சின்ன பசங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல பலமான அடியெல்லாம் கிடையாது, சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமச்சி ஒரு கட்டை, தமிழ் ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லிவிடு, நான் செம கொலை வெறியில் இருக்கேன், என்ன நடந்துச்சு சொல்லுன்னா அர்ஜுனா சொல்கிறாள், அவர் எனக்கு தெரியாது தமிழ் சார் எனக்கு தெரியாதுன்ட்டு இருக்காரு. ஆனால் தண்டசோறு மாமா மட்டும் அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னாக்கா, அந்த உடஞ்சி கிடந்தது உன் கண்ணாடி தானடா அப்படின்னோடனே, ஆமாம் என்னோட கண்ணாடி தான், கொலை நடந்த இடத்துல நான் இருந்தேன், ஆனால் நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்போ வேறு யாருடான்னு சொல்லி கேட்கும் பொழுதே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழோட செல்ஃபோன் டவர் இதை சிக்னலை வச்சு தமிழோட குடோனுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே சட்டரை வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வெளியிலேருந்து பார்க்குறாரு, இவங்க உள்ளே கட்டி போட்டிருக்கதை பார்க்குறாரு. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சட்டரை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு திட்டுறாரு தமிழை. இதெல்லாம் என்னது, நீங்கள் என்ன சட்டத்தை கையில் எடுத்துட்டீங்க, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க தமிழ், இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. ராகினி எங்கேருந்து கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணுங்கள், என் புருஷனை கடத்தி எப்படி உங்கள் கண்ணு முன்னாடியே அடித்தார பார்த்தீங்கல்ல, கம்ப்ளைண்ட் எழுதுங்கன்னு உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா அவரே பாவம், அவங்க வீட்டுக்காரங்க அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கிற பொண்ணு உள்ளே இருக்குது, ஏன்னா அந்த மன உளைச்சலில் இருக்கார், அதனால் அவர் சாட்சி கண்டுபிடிக்கணும், அவங்கள வெளியில் எடுக்கணுமேனா அந்த டென்ஷனில் அவர் ஏதோ பண்ணிட்டாரு, விட்டுடுங்க, இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா அவரும் உள்ளே போயிடுவார், பாவம் இதனால் உங்கள் குடும்பம் தாம்மா கஷ்டப்படும், பாவம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே ராகினி வந்து, நானே புரிஞ்சுக்கிட்டேன் அவரோட நிலைமையை, ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்க நானே புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் அவர் கூட பிறந்த தங்கச்சி நீங்கள் புரிஞ்சிக்கலையான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்துட்டு அர்ஜுன் அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறான் ராகினிக்கு. எதுக்கு, பரவாயில்ல சார் நீங்கள் கம்ப்ளைண்ட்டெல்லாம் எழுத வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா, ராகினி வந்து இதுதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு, இதுக்கப்புறம் என் புருஷன் மேலே கையை வச்சின்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க தமிழை.
இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, தமிழ் நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது, கொஞ்சம் யோசிங்க, நிதானமாக யோசிங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா உங்கள் மேலே கொலை முயற்சின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டால் நீங்கள் வெளியில் வர முடியாது. அப்புறம் உங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் அலையணும். அதனால் பார்த்துக்குங்க, நிதானமாக யோசிங்க, நேர்மையான வழியில் போகலாம், தேவையில்லாமல் இது மாதிரி தப்பான வழிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. தமிழ் வந்துட்டு இதுக்கு வேறு ஏதாவது எப்படியாவது தான் கண்டுபிடிக்கணும், இதுக்கு பின்னாடி அவன் பரமு சொல்கிறதுக்கு வந்தான், கொலை நடந்த இடத்துல அவன் இருந்திருக்கான், வேறு யாரோ தான் பண்ணியிருக்காங்க, அப்போ இதுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க, அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நமச்சியும் தமிழும் புலம்பிக்கிட்டே வெளியில் வராங்க. இதோட முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும். பார்க்கலாம். ஆனால் ராகினியை பார்த்தீங்களா, அவங்க புருஷனை அரெஸ்ட் பண்ணோன்னா அப்படியே கொதிச்சு எழுந்து அப்படியே இப்படி ஒடியாடுறாங்க. அதேமாரி தானே தமிழுக்கு இருக்கும். அவர் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கிறப்ப அவருக்கு எவ்வளோ வலிக்குன்னு நினச்சி பார்த்தாங்களா? அவங்க புருஷன் உள்ளே போனவனை மட்டும் என்ன குதிக்கிறாங்க. அப்போ தமிழுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கல ராகினி. இவங்கெல்லாம் தங்கச்சியான். இந்த அம்மா கோதை அம்மா வந்துட்டு பாசத்தில் பொழியுது பொண்ணு மேலே. சரி, நம்ம அண்ணனே வந்துட்டு கூட்டு கொண்டு போய் வச்சு அடிக்கிறான்னா அப்போ இவர் மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு ஒரு பொண்ணு, ஒரு படித்த பொண்ணு யோசிக்காது. இன்றைக்கி தான் ராகினிக்கு தெரிய வர அன்றைக்கி தான் இருக்குது. தெரிய வர அன்றைக்கி அப்போ கூட புருஷன்னு மன்னிச்சிடும். அது அப்படியாப்பட்ட ஆள் தான் ராகினி. எனக்கு ஆரம்பத்துலேருந்து ராகினியே பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படின்னா ஒரு பொண்ணு கொஞ்சம் இவ்வளவு வந்து அர்ஜுன் எல்லாத்துக்கும் அர்ஜுனை சொல்லிகிட்டு இருக்காங்களே, அப்போ அவர் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இப்போ வரைக்கும் சுதாரிக்காமல் இருக்குன்னா அப்போ வந்து அதெல்லாம் படித்த பொண்ணுன்னா நம்ம ஒத்துக்க முடியும்? எப்படியோ போகட்டும், இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. ஆனால் தமிழுக்கு வந்து கோபம் தாங்க முடியாமல் தான் அடித்தார். வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியலன்னா அதை தான் பண்ணி ஆகணும். என்ன தான் அடித்தாலும் வாயை திறக்க மாட்டான் அவன். விளங்காமல் போன அர்ஜுன். தண்டசோறு மாமா மட்டும் வளர வந்தார், அதுக்குள்ளே வந்துட்டாங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.